இந்த கூட்டணி இங்கே வரப்போது இங்கே வரப்போதெல்லாம் விஷயங்கள்லாம் வரும்போது சீமான் அவர்களுடைய 2026 அவருடைய வியூகம் என்ன, அவருடைய ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது சார்? தனிச்சு போட்டிடுறாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரை அடிக்கிறாரு. தெளிவாக அரசியல் பண்ணுறாரு. 24 மணி நேரம் அரசியல் பண்ணிடுறாரு. மக்கள்ல இருந்து ஒருத்த நாட்டு, மக்கள் தலைவர் நாட்டு, மக்களுக்கான ஒருத்த நாட்டு எழும்பி வராரு. சபார்டினேட்டா அண்ணாமலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளையில் இந்த சொல்கிறது மாதிரி போயிட்டாருன்னா இந்து நாடார்கள் வாக்கு வந்து சீமானுக்கு தான் கிடைக்கும் பெரிய அளவில். ஸோ சீமானுக்கு அந்த மாற்றுங்கிறதுல இன்னொரு ஃபோல்ஸ் இல்லைன்னா இந்த மாற்றுன்னு வரக்கூடிய வாக்கில் வந்து அரசியலை தெளிவாக பண்ணுறாரு. விஜய் மாதிரி சொதப்பலாக பண்ணல. வன்மத்திலையும் கால் பண்ணுறதுலையும் விஜய் மாதிரி ஒரு அரசியலை சீமான் வந்து பண்ணலை. சீமான் பண்ணுற அரசியல் தெளிவாக அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு வந்தோன்னா ஒரு நாடு கொலை வழக்கை பற்றி நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அடிக்கிறார். இன்னும் அண்ணாமலையும் கேட்டார், தம்பி அண்ணாமலை ஏன் உடநாடு கொலை வழக்கை பற்றி பேசலாம் விமர்சனம் பண்ணார். ஸோ திமுக அதிமுக ரெண்டும் வேண்டாங்கிற ஒரு அரசியலை சீமான் தெளிவாக பண்ணி தன்னை மாற்றுங்கிறதுல தெளிவாக தகவமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இதில் விஜய் ஏன் சொதப்பலாக பண்ணுறாருன்னா, விஜய் கவர்னர்கிட்ட வந்து இதை கொடுத்தாரு. கொடுத்துக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான் பேசினார். பழைய அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததை பற்றி பேசல. இப்போ கரண்ட் என்ன இருக்கோ அதை பற்றி பேசியிருக்காருல்ல சார்? கரண்டாக உள்ளதை பேசுகிறாரா? எடப்பாடி கிட்ட கூட்டணிக்காக அலைகிறதுக்கு பேசினாரா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டாருங்க. ரொம்ப சீப்பாக எடப்பாடி ட்ரீட் பண்ணுவார். ஆக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்கிறேன். நீங்கள் இந்த அவமானப்படுறதுக்கு பதிலாக அப்போ சீமானோட அரசியலுங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% இருந்தோம், இன்னும் 8.3 போயிட்டாரு. ஓகே, இப்போ சீமான் அவர்களுடைய சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வந்து ஒரு கேள்வி வந்து பெரிய அளவில் ஒரு விமர்சனம் பாராட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து தனித்தே நிற்கிறீங்க, யாரோட கூட்டணி போகலாம்ல அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அதான் அவர் சார்ந்தவங்க விரும்புகிறாங்க. 10 லட்சம் அவரோட அபிமானிகள் வந்து சீமான் தனிச்சு நிற்கிறதுக்கு பாராட்டுறான். இதுதான் சீமான் கமலஹாசன் கம்பாரிசன் நான் சொன்னேன். நிற்காத கமலஹாசன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. நின்ன சீமான் வந்து 7, 8ன்னு ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் என்ன பார்க்குறான்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலைக்கு எதிராக வந்து உட்கட்சி பூசல் நடக்கிறதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி இணைய வேண்டும், அந்த கூட்டணி வந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பதவி மாற்றம், வேற ஒரு பதவி, மத்திய மந்திரி பதவி அதற்காக ஒரு 6 பேரை கொண்ட குழுலாம் செயல்படுறதாகவும்லாம் விஷயம் வருது. உண்மையா அவருடைய பதவி குழு பாஜக சேர்ந்தாதான் தோத்து போகும், 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான், 24லையும் கூட்டணி கிடையாது, 26லையும் கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரே. அப்போ எடப்பாடி இல்லாத அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும். எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும். எடப்பாடி தான் பாஜக மைனஸு, அது தமிழக மாநில உரிமைக்கு மைனஸு, முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸு, கிறிஸ்டின் ஓட்டுக்கு மைனஸு அப்படின்னு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத கட்சின்னெல்லாம் எதிராக இருக்கிறாரு. கூட்டணியே கிடையாதுன்ட்டாரு. பின்லாடனை போட்டாலும் கூட்டணி கிடையாதுன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. அப்போ என்ன பிச்சை எடுக்க போறீங்களா ஒரு சில பாஜக தலைவர்கள் எடப்பாடி வீட்டு வாசலில்? எங்கேயாவது எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு சொன்னார்னா சொல்லுங்கள். பாஜக தவிர யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்கிறாரு. மெகா கூட்டணி அமைப்புங்கிறாரு. திமுக கூட்டணி உடையுங்கிறாரு. திமுக கூட்டணிலையா பாஜக இருக்குது, அப்போ யார் உடையும்னு நினைக்கிறாரு? காங்கிரஸ் வரும், கம்யூனிஸ்ட் வரும், விடுதலை சிறுத்தைகள் வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. சுனில் கனகூலுங்கிற ஒருத்தர் மூலமாக, அவருக்காக ஒர்க் பண்ணவர் மூலமாக, காங்கிரஸில் கர்நாடகா கேபினெட் அந்தஸ்தில் இருப்பவர் மூலமாக காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுக்குறாங்கன்னு செய்திகள் வருது. அன்கன்ஃபார்ம்டு நியூஸு. அவர் மெகா கூட்டணி மைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் எங்கள் பக்கம் வருவாங்கன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. இது வந்து சுனில் கனகூல் மூலமாக அவர் செய்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. நீங்கள் கற்பனையாக ஒன்று கேட்பீங்க, கற்பனையாக அதுக்கு நான் பயிர் சொல்லணுமா? 4 பேர் மாற்றப்படுகிறார். அந்த மாற்றத்துக்கான காரணமே இந்த கூட்டணி தான் அப்படின்லாம் பேச்சு வருது. எங்க எடப்பாடி உங்களை காரி துப்பி உங்களை மைனஸ்ன்னு சொல்றாரு. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட? எடப்பாடி உங்களை பிளஸ்ங்கிறாரா? உங்களாலெல்லாம் தோத்தாரு. அவர் என்ன சொல்றாரு? 2006 ஜெயலலிதா அம்மையார் தோத்தது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கல,
5% வாக்கில் தோத்தாருங்கிறாரு. 2021 அவர் தோத்தது காரணம் என்னங்கிறாரு? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு 18% ஓட்டு ஸ்டாலினுக்கு போயிட்டு நான் தோற்று போனேங்கிறாரு. அப்போ இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலையை அண்ணாமலை தலைமையில் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை பற்றி எடப்பாடி தீர்மானம் போட்டதும் அண்ணாமலை அடிச்சார் பாருங்க, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அடி. அந்த அரசியலை தான் பிஜேபி பண்ணணும். அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு பெரிய ஒரு வேல்யூ அடிஷன். வாராது வந்த மாமணி, ஒரு அக்செப்டபிள் லீடராட்டு பைரன் சிங் செகாவத், சுந்தர்லால் பட்வா, எதியூரப்பா, கல்யாண் சிங் இந்த வரிசைக்குள்ள ஒருத்தராட்டு வளர்ந்துட்டு இருக்காரு. 18% ஓட்டில் 4% ஓட்டு அண்ணாமலைக்காக வந்த இளைஞர்கள் ஓட்டு. அண்ணாமலை ஆர்பின்னே வச்சு இது பண்ணுறான். அவன் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர். அவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டதாட்டே போஸ்ட் அடித்து மதுரைக்குள்ளே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அந்த 18% வாக்கில் 4% வாக்கு அண்ணாமலைக்கு வாக்கு. மோடிக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கனால அண்ணாமலை மதிக்கிறேன். மோடிக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கனால மதிக்கிறேன். நான் தெளிவாக தான் அன்னையிலேருந்து இன்னை வரை என்னோட நிலைப்பாடு அதில் தெளிவு. இதில் அண்ணாமலை தலைமையில் இல்லைன்னா என்டிஏ நான் சொன்ன மாதிரி 15% தான் நின்று இருக்கோம். சீமான் 8% 12% மாற்றிருப்பார். அந்த திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ன்ற அந்த புள்ளியில் வரக்கூடிய ஓட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு அண்ணாமலை தலைமையில் மோடி பிரதமர்னு கிடைச்ச 18% வாக்கில் ஒரு 4% வாக்கு சீமானுக்கு போயிருக்கும். சீமான் 12%க்கு போயிருப்பார். இதுதான் பொசிஷன். அப்போ இந்த கட்சிக்கு ஒரு பிரசிடென்ட்ங்கிற தாண்டி பவர்ஃபுல் லீடர் இருக்கிறவரும் அண்ணாமலை. 23 தொகுதியில் நின்று 11.4 எடுத்தார். தமிழிசை 5 தொகுதியில் நின்று 2.7 ஏதோ எடுத்தாருன்னா அபத்தமாக பேசுகிறாங்க. தமிழிசையால் அவங்க தலைவராக இருக்கும்போது தமிழிசை மட்டும் குறை சொல்லலை. வடதமிழத்தில் கேண்டிடேட்டே போட முடியல. 40 சீட்டு கத்திரிக்கோளில் இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் கட்சி நின்னாங்க கத்திரிக்கோள் சின்னத்தில். 30 சீட்டு தாமரை சின்னத்தில் தேவநாதன் யாதவ் நின்னாப்புல. கேண்டிடேட்டே தமிழ்நாட்டுக்குள்ளே போட முடியல. இல்லை கணேசன்ஜி அவர் இருக்கும்போது சரத்குமாருக்கு 4, கார்த்திக் 2ன்னு அப்படியே ஒரு 39 தொகுதியில் பாதி தொகுதியில் கேண்டிடேட் போட முடியல. அத்தனை தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு பாஜகவை பிரைமரி ஃபோர்ஸாக வச்சு பாஜகவுக்கு ஈக்குவலாக 8-8ன்னு நின்ன பாமகவை 7+1ன்னு பாமகவும் 5 சீட்டு பாஜகவும் நின்ன தமிழிசை காலகட்டத்தில் நின்ன கட்சியை 23 சீட்டு தாமரையில். சரி, அந்த 4 பேரையும் விட்டுடுங்க. அதுக்கு தக்கன பாமகவோட டபுள் மடங்கு சீட்டு தாமரையில் நிற்க வச்சு கூட கூட்டணி கட்சியாக இருந்த பாமகவோட 2 மடங்குக்கு மேலே 2-3 மடங்கு ஓட்டு எடுக்க வச்சிருக்காருன்னா அண்ணாமலைக்கு சாதாரண சாதனையா? இது அண்ணாமலைக்கு சாதனை தான். இந்த அண்ணாமலைக்காகவே இந்த அணிக்கு இவ்வளவு ஓட்டு 4% ஓட்டு வந்திருக்கு. அண்ணாமலையை நீங்கள் தலைவராக வச்சு தான் இந்த கட்சியை பெரிய அளவு கொண்டு போகணும். இதுதான் சொன்னது எல்லாமே இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காருங்கும் போது பாஜகவோட வளர்ச்சி, தமிழக பாஜக வளர்ச்சிக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஆனா கண்டிப்பாக அவரை மாற்றப்படணும். இந்த உட்கட்சி பூசல், எதிராக வேலைகள் இதெல்லாம் அவரை தூக்கிட்டா பாஜக பலவீனம் ஆயிரும் அப்படிங்கிற கணக்காது. எங்க எல்லாரும் அப்படிதாங்க நினைப்பாங்க. அரசியல் கட்சியில மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20% ஓட்டு எடுத்தாலும் வாழப்பாடி ராமமூர்த்தி அதை குறை சொல்லிட்டு தான் இருப்பார். குறை சொல்லிட்டு ஏதாவது சொல்லி எடுத்து அந்த வேலை தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வெறும் 29 எம்பி சீட்டு கொடுத்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. வாழப்பாடி இதை இது பண்ணாப்புல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக மைனஸ்ங்கிறாரு. சரி, கூட்டணிக்கே வராங்கன்னு வைங்க. அண்ணாமலை என்ன சொல்வார்? நாங்கள் 18% என்டிஏ எடுத்துட்டோம், நாங்கள் என்டிஏ இன்டாக்டாக இருக்கிறோம். ஹரியானாவில் நாங்கள் பார்லிமெண்ட்டோட அசம்பிளியில் உயர்ந்திருக்கோம், ஆர்எஸ்எஸ் உழைப்பால் உயர்ந்திருக்கோம். மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் உழைப்பால் உயர்ந்திருக்கோம். ஆர்எஸ்எஸ் இப்போ கடுமையாக உழைக்கிறாங்க. டெல்லியிலையும் அவங்க உழைப்பை நல்க போகிறாங்க. ஆக நாங்கள் ஆர்எஸ்எஸ் உழைப்பு மோடிக்குன்னே போன்ற மோடி விசுவாசிகள்கிட்ட ஒரு வித்தியாசமான வியூகங்கள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த மோடி சப்போர்ட்டர்ஸ் கூட புதிய வியூகங்கள், ஆர்எஸ்எஸோட உழைப்பு, ஹரியானா மகாராஷ்டிரா மாதிரி நாங்கள் 18-20க்கு மேலே கொண்டு வருவோம், அல்லது இன்னும் பல கூட்டணி கட்சிகளை நாங்கள் சேர்ப்போம். அப்படின்னா நீங்களும் நாங்களும் கூட்டணி வைக்கணும்னா 117. நீங்கள் 45லேருந்து 20 போயிட்டீங்க. யூ ஆர் டிக்ளைனிங் பார்ட்டி ஏடிஎம்கே, வி ஆர் ரைசிங் பார்ட்டி. ஸோ 117 இதுக்கு சம்மதமானு கேட்பார். எடப்பாடி சம்மதிப்பாரா? சம்மதிக்க மாட்டார். அப்போ எடப்பாடி பாதை வேற, பாஜக பாதை வேற. தமிழிசை, நயனா நாகேந்திரன் அந்த கட்சிக்காரங்க அவங்களுக்குன்னு சில
விருப்ப வெறுப்புகள் இருக்கும். அதில் அவங்க ஒரு ஆசையை சொல்கிறாங்களே தவிர அந்த ஆசைக்கு தான் ஜெயக்குமார் அவமானப்படுத்துகிறாரு, ஜெயக்குமார் அவங்களை இன்சல்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தான் அலையா விருந்தாளியா எடப்பாடியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் பூடம் தெரியாமல் ஜாமியாடிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பாஜக -18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராது, இந்தி பிரச்சனையில் ஓட்டு வராது, சமஸ்கிருத பிரச்சனையில் ஓட்டு வராது, தென் மாநில நிதியை வந்து கொடுக்கலன்னு ஸ்டாலினுக்கு ஆதரவாக தீர்மானம் போடுறாரு, முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைன்னு தீர்மானம் போடுறாரு. என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க? அப்செட். இவரை வந்து பதவி விட்டு தூக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் அவர்கள், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இவங்க வந்து அந்த பதவிக்கு தகுதியாக இருப்பாங்களா? இவங்க கூட வந்துச்சுன்னா அதிமுக கூட்டணி இணையமா? இங்கே எடப்பாடியே காரி துப்பிட்டு இருக்காங்க தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே சார், இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் வந்து மாநில அரசா மத்திய அரசா அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் இனிமேல் போயிட்டு இருக்கு. யாருடைய தவறு சார் இது? டங்ஸ்டன் விவகாரம் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். மக்கள் எதுக்குறனால அது வராது. கனிமொழி பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கேக் வெட்டியிருந்தாங்க. அந்த போஸ்டர் எல்லாமே பார்க்கும்போது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களை தவிர ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, கலைஞர் மட்டும் கூட இருக்க மாதிரி. இவங்களுக்குள்ளேயே ஒரு கழக பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்ற விஷயம் வருது சார். கனிமொழி தலைமையில் ஒரு டீம் வந்து உருவாகிறதா ஒரு விஷயங்கள். கனிமொழி ஸ்டாலினோட தலைமையை முழுமையாக ஏற்று நிற்கிறாங்க. பிறந்தநாளில் ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஸ்டாலின் உரிய இடத்த கொடுக்குறாரு. 3 மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாரு. தூத்துக்குடியில் டிக்கெட் கொடுத்து அவங்க 50% வாக்கெடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. டெல்லியில் அவங்களுக்கு முக்கிய இடத்த கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கனிமொழிக்கு உரிய இடம் திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்காதான் நான் பார்க்குறேன். ஓகே, அது அந்த உள்பிரிவு, உட்கட்சி பூசல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் பொசிஷன் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கலைஞர் புரட்சித் தலைவர் பெறாத பெரிய வெற்றியை பெற்றுட்ருக்காரு. ஸ்டாலினுக்குன்னு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு கூட ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். அந்த அளவுக்கு ஸ்டாலின் உயர்வான இடத்துல இருக்கார். ஸோ கனிமொழி ஸ்டாலின் எடுத்து அரசியல் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அபத்தம், பொய். இந்த கூட்டணி இங்கே வரப்போதெல்லாம் விஷயங்கள்லாம் வரும்போது சீமான் அவர்களுடைய 2026 அவருடைய வியூகம் என்ன, அவருடைய ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது சார்? தனிச்சு போட்டிடுறாரு. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரை அடிக்கிறாரு. தெளிவாக அரசியல் பண்ணுறாரு. 24 மணி நேரம் அரசியல் பண்ணிடுறாரு. மக்கள்ல இருந்து ஒருத்த நாட்டு, மக்கள் தலைவர் நாட்டு, மக்களுக்கான ஒருத்த நாட்டு எழும்பி வராரு. அண்ணாமலை செக் பண்ணலைன்னா 2024 12% போயிருப்பார். அந்த ஓட்டு அவருக்கு தான் போயிருக்கும். அண்ணாமலை ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் ஆகலைன்னா, ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு ஹீரோவாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு தடையாக வராரு அப்படின்றது அரசியலில் எல்லாருக்குமானதுங்க. ஒருத்தருக்கு தடை இல்லை. அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை வந்து நிற்கலைன்னா சீமான் வந்து 12% போயிருப்பார். நீங்கள் பாஜக வந்து சப்பார்டினேட்டாக போக மாட்டாங்க. போனால் சீமானுக்கு அது இந்து நாடார் வாக்குகள் வந்து சீமானுக்கு தான் வரும். இன்றைக்கி ஒரு இந்து நாடார ISRO சேர்மனாட்டு 2வது ஒரு இந்து நாடார மோடி போட்டிருக்கிறாரு. ஓகே, மோடிக்கு அதை நான் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். திறமையான OBC யார் இருந்தாலும் போடுவோன்னு ஜிதேந்திர சிங்கிட்ட நான், என் தம்பி கண்ணன், நாங்கள் எல்லாம் போய் டெல்லியில் கொடுக்கும்போது OBCயில் வந்து திறமையானவங்க இருந்தால் போடுவோன்னு PMOவில் ஜிதேந்திர சிங் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் உறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு திறமையான ஒரு இந்த நாடார மோடி ISRO சேர்மனாக போட்டிருக்கார். மோடிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் அரசியல் ரீதியாக அண்ணாமலை தலைமையில் அணியமைஞ்சா இந்த நாடார்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பாங்க. சப்பார்டினேட்டாக அண்ணாமலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளையில் இந்த சொல்கிறது மாதிரி போயிட்டாருன்னா இந்த நாடார்கள் வாக்கு வந்து சீமானுக்கு தான் கிடைக்கும். பெரிய அளவில் ஸ்டாலினுக்கும் சீமானு தான் கிடைக்கும். ஸ்டாலினும் இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுறாரு. கலைஞர் இந்த நாடார்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணலை. கன்னியாகுமரி மாவட்ட அரசியலே கலைஞர் வந்து தர்மராஜ், தென் சங்கர்லிங்கம், தர்மராஜ் கிருஷ்ண நாடார், சங்கர்லிங்கம், சுரேஷ் ராஜன் தான் அரசியல் பண்ணார். அவங்க 2 பேரும் 6% உள்ள வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸ்டாலின் வந்து இந்து நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தென் மாவட்டங்களிலே ஒரு இதை பண்ணுறாரு. கலைஞர் பாணியிலேருந்து மாறுபட்டு பண்ணுறாரு. இதான் நான் கலைஞர் வேற ஸ்டாலின் வேறங்கிறதுக்கு நான் சொன்னேன். அப்போ இந்த வாக்குகள் வந்து அண்ணாமலை தலைமைக்கு மோடி பிரதமர்னு விழுந்த 18% வாக்குகள் உள்ள இந்து நாடார் வாக்குகள் அண்ணாமலை தலைமை இல்லைன்னா ஸ்டாலினுக்கு போகும், சீமானுக்கு போகும். அதே மாதிரி முக்குலத்தோர் வாக்குகள் சசிகலா, தினகரன், OPS இந்த 3 சென்ட்ரிக்கா எடப்பாடிக்கு எதிராக தான் போகும். அதில் NDAக்குள்ள இந்த தன்மை இதே தொடரலைன்னா, NDA தொடரலைன்னா அந்த வாக்குகள் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போகும். அதே மாதிரி நான் 1 இயர் வாக்குகள் ஸ்டாலின் இந்த 18க்குள்ளே வந்தது.
ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போகும். வன்னியர் வாக்குகளை நான் சொல்லலை. நான் வெள்ளாள கவுண்டர் வாக்குகள் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு தான் போகும். ஸோ சீமானுக்கு அந்த மாற்றுங்கிறதுல இன்னொரு ஃபோல்ஸ் இல்லைன்னா இந்த மாற்றுன்னு வரக்கூடிய வாக்கில் வந்து பெரிய பூஸ்ட் வரும். அதனால தான் சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியலை தெளிவாக பண்ணுறாரு. விஜய் மாதிரி சொதப்பலாக பண்ணல. வன்மத்திலையும் கால் பண்ணுறதுலையும் விஜய் மாதிரி ஒரு அரசியலை சீமான் வந்து பண்ணலை. சீமான் பண்ணுற அரசியல் தெளிவாக. விஜய் என்ன இப்போ சொதப்பலாக பண்ணுறாரு சார் சொல்கிறேன். விஜய் சீமான் பண்ணுற அரசியல் தெளிவாக அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு வந்துன்னா ராம்குமார் மேட்ரு இப்படி தப்பாக நடந்தது சொல்கிறாரு, சுவாதி மேட்ரை சொல்கிறாரு, பொள்ளாச்சி சொல்கிறாரு, கொடநாடு கொலை வழக்கை பற்றி நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அடிக்கிறார். முன்னும் அண்ணாமலையும் கேட்டார், தம்பி அண்ணாமலை ஏன் கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசலன்னா விமர்சனம் பண்ணார். ஸோ திமுக அண்ணா திமுக ரெண்டும் வேண்டாங்கிற ஒரு அரசியலை சீமான் தெளிவாக பண்ணி தன்னை மாற்றுங்கிறதுல தெளிவாக தகவமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதில் விஜய் ஏன் சொதப்பலாக பண்ணுறாருன்னா, விஜய் கவர்னர்கிட்ட வந்து இதை கொடுத்தாரு. கொடுத்துக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் பேசினார். பழைய அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததை பற்றி பேசலை. இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை பற்றி பேசியிருக்காருல்ல சார்? கரண்டாக உள்ளதை பேசுகிறாரா? எடப்பாடி கிட்ட கூட்டணிக்காக அலைகிறதுக்கு பேசினாரா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டாருங்க. பழைய கில்லாடிங்க பாஜகவே மைனஸ் பண்ணி பாஜக விரட்டுறவர். அவர் வந்து விஜய் போனால் 8-10 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். அப்போ சீமானோட அரசியலுங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% இருந்தவர் இன்னும் 8.3 போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி இல்லை சார், இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் ஸ்ட்ரைட்டாக டிஎம்கே மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதாங்க வன்மத்திலையும் கால் பண்ணச்சிலையும் அரசியல் பண்ணுறாரு. எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்கு தன்னோட பாப்புலாரிட்டியை விலை பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நான் விஜயை குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினா போதும் இல்லை சார்? அதுதானே இப்போதைக்கு விஷயம். அது உங்கள் கருத்து. என் கருத்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடிகிட்ட விலை போகிறதுக்கு விஜய் இப்போவே ஸ்கீம் பண்ணுறாருங்க. அது என் கருத்து. கத்திரிக்கா முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகுது. 26 அவர் 8-10 சீட்டு, வெறும் 8-10 சீட்டு வாங்கிக்கிட்டு அடையாள அரசியலுக்காக எடப்பாடி கூட கூட்டணி போகிறாரா, 214 தனிச்சு நிற்கிறாரான்னு நம்ம களம் வரும்போது தான் அதை பார்க்கணும். ஜெயக்குமார்லாம் சொன்னதாக ஒரு தகவல், விஜய் தவிர அந்த கட்சியில் யாருங்க இருக்கா, ஒரு கேண்டிடேட்டே இல்லை, நாங்கள் என்ன சீட்டு கொடுத்துட போகிறோம், வேணா 8 சீட்டு வருவாரான்னு இன்னைக்கு ஜெயக்குமாருக்கு வேண்டிய ஒரு நண்பர் தான் அந்த தகவலை சொன்னார். சொல்லியிருப்பார். ஜெயக்குமார் ஒரு பழுத்த அரசியல்வாதி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ளவர், பலம் நிரூபிக்காதவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறதுல எந்த பலனும் வராதுங்கிறதான் அவர் சொல்லுவார். அடையாள அரசியலுக்கு 2 இலக்கத்தில் 10 சீட்டு கொடுக்கலாங்கிற மதிப்பீடு தான் அங்கே பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் தங்களோட கூட்டணி எதிர்பார்க்கக்கூடிய விஜய் இன்னும் ஆக்டிவாக இருக்கணும்னு அதிமுகவில் உள்ள சில 2ஆம் கட்ட தலைவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மையே இருந்துகிட்டு இருக்கு. நான் விஜயை சொல்கிறது, நீங்கள் திமுகவை அதிமுக விமர்சிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் விஜயகாந்த் மாதிரி தனிச்சு நிற்பீங்க, கமல்ஹாசன் மாதிரி தனிச்சு நிற்பீங்கன்னு நான் சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் அதிமுக விமர்சிக்காமல் விடுறதுனால உங்கள் மேலே எனக்கு வியாபார அரசியல், சந்தர்ப்பாத அரசியல், ரஜினி ரசிகர்னு சொல்லிட்டு பழப்புக்காக எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு வருவீங்க. நான் சொல்கிறேன், நான் விஜயை பற்றி பொய் சொல்லலை. நாளைக்கு நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னா சபாஸ் விஜய், சூப்பர் விஜய் தனிச்சு நின்னா ஒரு வேல்யூ உண்டு. ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில் யாருக்கும் ஒரு வேல்யூ உண்டு, உங்களுக்கு அந்த வேல்யூ உண்டு. நல்லபடியாக பண்ணுங்க விஜய்னு வாழ்த்துவேன். நேற்று வரை நான் சொல்லிட்டு இருந்தேனே, ஈரோடு கிழக்கில் விஜய் நின்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழந்து போயிடுவார். ஒரு புதிய சக்தி வரும்போது ஏற்கனவே பலகீனமாகவங்க தான் பலகீனமாகுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்தி தான் 8.2 எடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் அண்ணாமலை 11.4 எடுத்திருக்கிறாரு பாஜகவுக்காக. ஆக விஜயும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துவார். ஈரோடு கிழக்கில் உள்ள 22% வாக்கு குறைஞ்சி டெபாசிட் போயிடும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் விஜயை பற்றி நியாயமான விமர்சனங்களை தான் நான் வைக்கிறேன். ஈரோடு கிழக்கு வாங்க, நல்ல கலன்னு நான் தான் வரவேற்றேன். நீங்கள் மக்களவைத் தேர்தலே நிற்கணும், நின்னா நீங்கள் ஒரு 20% வாக்கு எடுத்தால் உங்கள் தலைமையில் ஆள் வருவாங்க. 4-5% வாக்கு எடுத்தால் நீங்கள் அதுக்கு தக்கன மற்றவங்க தலைமைக்கு போகலாம். இப்போ நீங்கள் பலம் நிரூபிக்காமல் நீங்கள் நிற்கும் போது ரொம்ப மோசமாக அசிங்கப்படுவீங்க. 2026 ரொம்ப சீப்பாக எடப்பாடி ட்ரீட் பண்ணுவார். ஆக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்கிறேன். நீங்கள் இந்த அவமானப்படுறதுக்கு பதிலாக ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு தான் விஜய் நான் சொல்கிறேன். ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வந்திருப்பாருன்னா விக்ரவாண்டியோட விஜய்க்கு ஒரு நல்ல களம். ஸோ அவர் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், 210 பின்வாங்கினால் அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கிறார். அதானா சார்? இணக்கமாக அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நான் சந்தேகப்படுறேன். 214 போட்டால் நான் மனப்பூர்வமாக பாராட்டுவேன். என்ன சொல்ல வர்றேன்னா, பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட யாரும் கூட்டணி வரமாட்டான். பல நிரூபிக்காத உங்களை கூட்டணியில் சேர்த்தாலும் டேக் இட் ஆர் லீவ் இட்னு அடையாள அரசியலுக்கு
ஏசி சண்முகத்துக்கு இவர் கண்ணப்பனு கொடுத்த மாதிரி நீங்கள் சினிமா நடிகர் ரசிகர்களுக்கு 10 சீட்டு 12 சீட்டுங்கிற அளவுக்கு ரொம்ப சீப்பாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சீமான் அவர்களுடைய சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வந்து ஒரு கேள்வி வந்து பெரிய அளவில் ஒரு விமர்சனம் பாராட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து தனித்தே நிற்கிறீங்க, யாரோட கூட்டணி போகலாம்ல அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதான் அவர் சார்ந்தவங்க விரும்புகிறாங்க. நண்பர் மணி கேட்ட அந்த இதுக்கு வந்து 3 நாளில் 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டானே. 10 லட்சம் அவரோட அபிமானிகள் வந்து சீமான் தனிச்சு நிற்கிறதுக்கு பாராட்டுறான். இதுதான் சீமான் கமல்ஹாசன் கம்பாரிசன் நான் சொன்னேன். விக்கிரவாண்டியில் சீமான் தனிச்சு நின்று 1.5% ஓட்டு தான் முன்னாடி எடுத்தார். கமல்ஹாசன் நின்று ஒரு 6-7% ஓட்டு எடுத்திருக்கலாம். நிற்காத கமல்ஹாசன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. நின்ன சீமான் வந்து 7-8ன்னு ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் என்ன பார்க்குறான்னா, எவன் நம்மளுக்காக இருக்கிறான், எவன் நம்மள ஒருத்தனா இருக்கிறான், எவன் நம்ம துயரங்களையும் பேசுகிறான், எவன் நம்ம சுக துக்கத்தோடு நம்மகிட்ட வந்து நிற்கிறான், எவன் நம்ம பிரச்சனைக்காக வீட்டில் நிற்கிறாங்கன்னு தான் பார்க்குறான். சரத்குமார் மாதிரி இஷ்யூ இல்லாமல் திருமங்கலத்தில் நின்றவங்களெல்லாம் மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்க? எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு இருக்குது, எனக்கு நாடியில் வெட்டு இருக்குது, நான் எனக்கு திண்டுக்கல்னு சரத்குமார் ராதிகாவும் போய் சொன்னாங்கன்னா என்ன நடந்துச்சு? நீங்கள் மக்கள் இஷ்யூவில் நிற்கணும். சீமான் மக்கள் இஷ்யூவில் நிற்கிறாரு, மக்களுக்காக தனிச்சே போட்டியிடுறாரு, எல்லா தேர்தல்கள்லையும் போட்டியிடுறாரு. ஸோ 24 மணி நேரம் அரசியல் பண்ணுறாரு. நிலைப்பாட்டை சொதப்பாமல் தெளிவாக எடுத்து வைக்கிறாரு. சீமானுக்கு ஆதரவு பெருகுது. மீண்டும் விஜயை கம்பேர் பண்ணியே நான் சொல்கிறேன். விஜய் சீமான் கம்பாரிசன், கமலஹாசன் 2.0 விஜய் கமலஹாசன் சீமான ஜம்ப் பண்ண வச்ச மாதிரி விஜயும் சீமான ஜம்ப் பண்ண மக்கள் மனசில் ஜம்ப் பண்ண வைக்கிறாரு. மக்கள் புத்திசாலிகள், மக்கள் ஓரமானர்கள். ஒப்பிட்டு பார்ப்பான்ல, எவ்வளோ பெரிய ஸ்டார் கமலஹாசன், அவரையும் சீமானை ஒப்பிட்டு பார்த்து சீமானை இன்னைக்கு தூக்கி விட்டுருக்கிறான். அதே மாதிரி விஜயும் சீமானை ஒப்பிட்டு பார்த்து சீமானை தூக்கி விடுவாப்புல. இதுதான் எனக்கும் ஏசி ரூம் அரசியல் விமர்சகர்களுக்குள்ள வித்தியாசம். ஏசி அறையில இருந்து களம் தெரியாமல் பேசுகிறவங்களுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்குள்ள வித்தியாசம் இதுதான். 2026 அது நிரூபிக்கும். ஓகே, தொடர்ந்து பேசும். நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.